அம்பிகை எல்லாவிதமான ஆபரணங்களையும் தரித்திருக்கக்கூடியவள், சர்வாபரண பூஷிதையாக இருக்கக்கூடியவள். அவளுக்கு நாம் நம்முடைய பாடல்கள் மூலம், இந்த பாடல்களை அவளை நோக்கி பாடுவதன் மூலம், பாராயணம் செய்வதன் மூலம் ஒரு சிறிய அர்ப்பணிப்பாக இந்த நவரத்தின மாலையை அவள் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பாடல்களுடைய நோக்கம். ஒவ்வொரு ரத்தினத்தினுடைய உற்பத்தியும் ஏதோ ஒரு தெய்வத்தன்மையோடு தொடர்புடையதாக இருக்கும். உதாரணத்திற்கு புஷ்பராகம், கோமேதகம் என்ற ரத்தினங்கள் இருக்கிறது. இந்த புஷ்பராகம், கோமேதகம் ஆகிய ரத்தினங்கள் ஸ்ரீமன் நாராயணன் வராக அவதாரம் எடுத்த போது அவருடைய உடலிலிருந்து வெளிப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. மரகதம் என்ற ரத்தினம் அம்பாளுடைய அந்த பச்சை நிற மேனியிலிருந்து உண்டானது என்று சொல்லப்படுகிறது. அம்பாளுடைய சிலம்பிலிருந்த நவரத்தினங்கள் சிதறி அந்த நவரத்தினங்களில் அம்பாளுடைய பிரதிபலிப்பின் மூலம் நவசக்திகள் உண்டாகி அந்த நவசக்திகளிடமிருந்து இந்த நவ வீரர்கள் உண்டானார்கள். அந்த நவவீரர்கள் தான் முருகப்பெருமானுடைய சூரசம்ஹாரத்துக்கு துணை புரிந்தார்கள் என்று கந்தபுராணம் காண்பித்துக் கொடுக்கிறது. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். லலிதா நவரத்ன மாலையினுடைய காப்பு செயலை நாம் இதற்கு முன்பு சிந்தித்தோம். இனி வரக்கூடிய பகுதிகளில் பாடல்களை சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த நவரத்ன மாலை பாடல்களுடைய அமைப்பை குறித்து நாம் ஒரு சிறிய விஷயத்தை சிந்திக்க வேண்டும். பொதுவாக அது தமிழ் மொழியில் இருந்தாலும் சரி, வடமொழியில் இருந்தாலும் பாடல்களின் அமைப்பை பொறுத்து அந்த பாடல்களுக்கு பெயர் சூட்டுவது வழக்கம். சம்ஸ்கிருதத்தில் 5 ஸ்லோகங்கள் இருந்தால் அது பஞ்சரத்னம் அல்லது பஞ்சகம், 8 ஸ்லோகங்கள் இருந்தால் அஷ்டகம், 10 ஸ்லோகங்கள் இருந்தால் தசகம், 100 ஸ்லோகங்கள் இருந்தால் சதகம் என்றெல்லாம் சொல்வது வழக்கம். அதுபோலவே தமிழிலும் பாடல்களில் இருக்கக்கூடிய யாப்பிலக்கணத்தை பொறுத்து ஒரு பாடலில் எத்தனை வகையான யாப்புகள் அதில் தொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பொறுத்து இரட்டை மணிமாலை, மும்மணி மாலை, நான்மணி மாலை என்பதெல்லாம் சொல்வது வழக்கம். 2 விதமான யாப்புகளில் செய்யப்பட்டிருந்தால் அது இரட்டை மணி மாலை, 3 விதமாக செய்யப்பட்டிருந்தால் மும்மணி மாலை, 4 விதமாக செய்யப்பட்டிருந்தால் நான்மணி மாலை. உதாரணத்திற்கு குமரகுருபர சுவாமிகள் இயற்றியிருக்கக்கூடிய பண்டார மும்மணி கோவை, அதே போல சிதம்பர சுவாமிகள் இயற்றியிருக்கக்கூடிய நால்வர் நான்மணி மாலை, இதெல்லாம் சிறந்த உதாரணங்களாக அமையும். அந்த வகையில் வடமொழியிலும் தமிழிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு நவரத்ன மாலை என்ற அமைப்பு. 9 ஸ்லோகங்களோ அல்லது 9 பாடல்களோ இருந்தால் அதற்கு நவரத்ன மாலை என்று பெயர். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் இந்த நவரத்ன மாலை என்பதை பாடல்களாக, ஸ்லோகங்களாக 9 என்ற எண்ணிக்கையில் மட்டும்தான் இயற்றுவது வழக்கம். தமிழில் அதை லலிதா நவரத்ன மாலையில் இன்னும் கொஞ்சம் விசேஷமாக ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு விதமான நவரத்தினத்தோடு தொடர்புபடுத்தி இந்த பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு இதுபோல் இயற்றப்பட்ட பாடல்கள் உண்டா என்று நமக்கு தெரிவதற்கில்லை. ஆனால் வேறு எந்த பாடல்களிலும் காணாத வகையில் ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு ரத்தினத்தோடு, இந்த பாடல் வைரம் என்ற ரத்தினம், இந்த பாடல் மரகதம் என்ற ரத்தினம் என்று ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு ரத்தினங்களோடு தொடர்புபடுத்தி இந்த பாடல்கள் அமைந்திருக்கு. அதனால்தான் இதற்கு நவரத்தின மாலை என்று பெயர். அம்பிகை எல்லாவிதமான ஆபரணங்களையும் தரித்திருக்கக்கூடியவள், சர்வாபரண பூஷிதையாக இருக்கக்கூடியவள். அவளுக்கு நாம் நம்முடைய பாடல்கள் மூலம், இந்த பாடல்களை அவளை நோக்கி பாடுவதன் மூலம், பாராயணம் செய்வதன் மூலம் ஒரு சிறிய அர்ப்பணிப்பாக இந்த நவரத்தின மாலையை அவள் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பாடல்களுடைய நோக்கம். தாயானவள் எத்தனையோ ஆபரணங்கள் அணிந்திருந்தாலும் குழந்தை வந்து அன்போடு கொடுக்கக்கூடியதைத்தான் தாய் மிகுந்த அன்போடும் மகிழ்ச்சியோடும் ஏற்றுக்கொள்வாள். அதுபோல்தான் நாம்
கொடுக்கக்கூடிய நாம் பாடக்கூடிய இந்த பாடல்களை அம்பிகை மிகுந்த மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறாள். ஆனால் அதை கூட நாம் எப்படி பாட வேண்டும், எப்படி அவளை துதிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாதோ என்னவோ. அதனாலே முருகப்பெருமான், அகத்தியர் போன்ற குருமார்கள் எல்லாம் நமக்கு இந்த பாடல்களை அவர்களே இயற்றி அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இதில் புதிதாக முயற்சி செய்து அவளை பற்றி பாடுவதற்கு ஒன்றுமில்லை. அவர்கள் பாடிய பாடல்களை பாடுவதே நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சமர்ப்பணமாக இருக்கும். அந்த வகையில் இந்த நவரத்தின மாலை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நவரத்தினங்கள் ஏன் இந்த ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ரத்தினங்களோடு தொடர்பு படுத்தப்படுகிறது? பொதுவாக நவரத்தினங்களுக்கு ஒரு தெய்வீகத்தன்மை உண்டு. நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். ஒவ்வொருவருடைய கிரக அமைப்பிற்கும் ராசிக்கும் தகுந்தபடி ரத்தினங்களை சொல்வது வழக்கம். அல்லது இந்த ரத்தினங்களை அணிந்து கொண்டால் இப்படிப்பட்ட நன்மை என்றெல்லாம் சொல்வது வழக்கம். இது ஜோதிடத்தையும் கடந்து நவரத்தினங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெய்வீகத்தன்மை உண்டு. ஏன் இந்த தெய்வீகத்தன்மை நவரத்தினங்களுக்கு இயற்கையிலே அமைந்திருக்கிறது என்றால், இந்த நவரத்தினங்களுடைய உற்பத்தியை பற்றி நாம் அறிந்து கொண்டால் இது புரியும். ஒவ்வொரு ரத்தினத்தினுடைய உற்பத்தியும் ஏதோ ஒரு தெய்வத்தன்மையோடு தொடர்புடையதாக இருக்கும். உதாரணத்திற்கு புஷ்பராகம், கோமேதகம் என்ற ரத்தினங்கள் இருக்கிறது. இந்த புஷ்பராகம், கோமேதகம் ஆகிய ரத்தினங்கள் ஸ்ரீமன் நாராயணன் வராக அவதாரம் எடுத்த போது அவருடைய உடலிலிருந்து வெளிப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. மரகதம் என்ற ரத்தினம் அம்பாளுடைய அந்த பச்சை நிற மேனியிலிருந்து உண்டானது என்று சொல்லப்படுகிறது. பவளம் என்ற ரத்தினம் அம்பிகையினுடைய சிவந்த மேனியிலிருந்து உண்டானது என்று. இப்படி ஒவ்வொரு ரத்தினமும் ஏதோ ஒரு தெய்வ சம்பந்தத்தோடு உண்டானதால் தான் இன்று வரை அந்த ரத்தினங்களை நாம் உயர்ந்த ஒரு மதிப்போடு பார்க்கிறோம். புராணங்களில் ஒரு விஷயம் சொல்வது வழக்கம். கந்த புராணத்தில் முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்திற்கு செல்லும் போது அவரோடு நவவீரர்கள் துணைக்கு சென்றார்கள். நவவீரர் படையோடு தான் முருகன் சூரபத்மனை எதிர்கொண்டார் என்று நாம் கந்த புராணத்தில் காண்கிறோம். இந்த நவவீரர்களும் முருகப்பெருமானுடைய தலைமை சேனாதிபதிகளாக இருந்தவர். அதிலும் வீரபாகு தேவர் முதன்மை சேனாதிபதியாக இருந்து அந்த படையை அவர்தான் சூரசம்ஹாரத்தின் போது முருகப்பெருமானுடைய படையை அவர்தான் இயக்கி கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். இந்த நவவீரர்கள் எப்படி உண்டானார்கள், அவர்கள் எப்படி முருகப்பெருமானுக்கு உதவிக்கு வந்தார்கள் என்று கந்தபுராணம் சொல்லும்போது ஒரு அதிசயிக்கத்தக்க ஒரு விஷயத்தை சொல்கிறது. ஒரு நாள் கைலாயத்தில் அம்பிகை அணிந்திருக்கக்கூடிய சிலம்பு, அந்த சிலம்பில் நவரத்தினங்கள் இருக்கின்றன. அந்த சிலம்பு உடைந்து விழுகிறது. அதில் இருக்கக்கூடிய நவரத்தினங்களும் சிதறுகிறது. ஒவ்வொரு ரத்தினத்திலும் அம்பிகையினுடைய பிரதிபிம்பம் பட்டு அந்த ஒவ்வொரு ரத்தினத்திலிருந்து நவசக்திகள் உண்டானார்கள். அந்த நவசக்திகளிடமிருந்து தான் நவவீரர்கள் உண்டானார்கள் என்று கந்தபுராணம் சொல்கிறது. அம்பாளுடைய சிலம்பில் இருந்த நவரத்தினங்கள் சிதறி அந்த நவரத்தினங்களில் அம்பாளுடைய பிரதிபலிப்பின் மூலம் நவசக்திகள் உண்டாகி அந்த நவசக்திகளிடமிருந்து இந்த நவவீரர்கள் உண்டானார்கள். அந்த நவவீரர்கள் தான் முருகப்பெருமானுடைய சூரசம்ஹாரத்துக்கு துணை புரிந்தார்கள் என்று கந்தபுராணம் காண்பித்து கொடுக்கிறது. எனவே இந்த நவரத்தினத்தினுடைய பெருமை நமக்கு புராணங்கள் மூலமும் காட்டப்படுகிறது. லலிதா நவரத்தின மாலை எப்படி இந்த நவரத்தினங்களோடு சேர்த்து இந்த பாடல்களை சொல்கிறதோ, அதே போல அதற்கு முன்பு அது போன்ற பாடல் இருந்ததா என்று நமக்கு தெரியவில்லை என்று நாம் சொன்னோம். ஆனால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு முருக பக்தராக விளங்கிய ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கந்தப்பர் கோவில், ஐயம்பேட்டை என்ற இடத்தில் இருக்கக்கூடிய கந்தப்பர் கோவிலில் நவவீரர்களை பற்றி நவவீரர் கலிவிருத்தம் என்று ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அந்த நவவீரர் கலிவிருத்தம் எப்படி லலிதா நவரத்ன மாலை ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ரத்தினத்தோடு சேர்த்து சொல்வது போலவே இந்த நவவீரர் கலிவிருத்தத்தை நவவீரர்களை அந்தந்த நவரத்தினங்களோடு இணைத்து பாம்பன் சுவாமிகள் இயற்றிருக்கிறார். எனவே நமக்கு தெரிந்த அளவில்
இந்த நவரத்தினங்களை இயற்றி சொல்லப்பட்ட, நவரத்தினங்களோடு இணைத்து சொல்லப்பட்ட பாடல் லலிதா நவரத்ன மாலை. அதற்கு அடுத்தபடியாக பாம்பன் சுவாமிகள் ஏற்றிருக்கக்கூடிய நவவீரர் கலிவிருத்தம். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பாடல்களில் இப்படிப்பட்ட நவரத்தினங்களோடு இணைத்து சொல்லப்பட்ட பாடல்கள் இவை என்று நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் நவரத்தினங்களோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த லலிதா நவரத்ன மாலை பாடல்களை நாம் இனி ஒவ்வொரு பாடல்களாக சிந்திப்போம்.